காலையில் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுதே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம் யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்ல போல, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பான தெய்வ பிள்ளைகளே, எந்த பிள்ளைகள் உங்களை அறியாமல் அநேக பிள்ளைகள் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அதிலிருந்து கர்த்தர் விசுவாசம் உள்ள ஜெபத்தினால ஜெபிக்கும் போது அவங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண உங்கள் மூலமாக கர்த்தர் சுகத்தை கொடுப்பாராக. இந்த வார்த்தைப்படி இந்த காலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றி. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும் என்று சொன்னபடி உம்முடைய பிள்ளைகள் உண்மை அறியாத அநேக பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது அவங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்து விசுவாசத்தோடு அவங்க ஜெபிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை அவங்க வாழ்க்கையில கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த கால வேளையில கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. முற்றிலுமா தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.